இன்றைக்கு சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில நான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள், திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், அன்பிற்கினிய இளவல் திரு இடுமங்கலம் கார்த்தி நான் தமிழர் கட்சியிலிருந்து, அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு எஸ். சூர்யா அவர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தார்கள். திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாகவே தொடங்கியது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இது போன்ற மக்கள் மன்றம், மக்கள் சபை போன்ற நிகழ்ச்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சியினரும் இப்ப சமகாலத்துல பாஜகவின் மறு உருவமாக மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தற்குறிகளும் ஒரு 10 பேர் வந்து நின்று திராவிட இயக்க தோழர்களின் கருத்தை எதிர்கொள்வதற்கு திராணி என்று கத்தி கூச்சலிட்டு அபியூசிவ் வேர்ட்ஸ்ல அராஜகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்லாமல் அவர்கள் தடுப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள் இந்த அரங்கிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க, நூற்றுக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பல மணி நேரமாக இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியில சேர் போட்டு நாற்காலி போட்டு அமைதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் யாரும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்ட போது நான் பேச தொடங்கியதும், நான் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிய முதல் வார்த்தையிலேயே வணக்கம் கூட சொல்ல தொடங்குவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தற்குறி கூட்டம், அராஜக கூட்டம் மிக அநாகரிகமாக நடந்து கொள்ள தொடங்கினார்கள். ஒருமையில் என்னை வசைபாட தொடங்கினார்கள், திட்டத் தொடங்கினார்கள். நான் மிகுந்த பொறுமையோடு மீண்டும் 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 கண்டென்ட்டுக்குள்ள பேச முற்பட்டேன். என்னை தொடர்ந்து ஊடகங்களில் பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும், மிகுந்த கண்ணியத்தோடு பேசக்கூடியவன், யாரையும் உரிமையில பேச மாட்டேன், மரியாதை குறைவா பேச மாட்டேன், ஆதாரங்கள் இன்றி பேச மாட்டேன், தரவுகள் இன்றி பேச மாட்டேன். தரவுகளோடு என்னுடைய வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுதே மாற்றுக் கட்சியினரையும் மதிக்கக்கூடியவனா, தரவுகளோடு என் வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுதே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சில குண்டர்கள் உள்ளிருந்து மிக தகாத வார்த்தைகளால் முழக்கமிட்டார்கள், சத்தமிட்டார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டது என்ன அப்படின்னா, இவன் இன்னைக்கு தனியா வந்திருக்கிறான், திமுக காரன் யாருமே உள்ள இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. நான் அதையும் தாண்டி பேசணும் முற்பட்ட போது அவர்கள் தொடர்ந்து என்னுடைய பேச்சுக்கு இடையூறு செய்தார்கள். நான் இனி இந்த அவையில் இருக்க விரும்பவில்லை. ஒருமையில என்ன திட்டினாங்க, நான் கண்ணிய குறைவான இந்த அவையில் நான் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த பொறுமையோடு மனவேதனையோடு, ஏன்னா ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா பேசணும், அதுதான் முறை. அந்த தொலைக்காட்சிகிட்ட நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் அதனுடைய குழுவினருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு உங்கள் மீது எந்த வருத்தமும் கிடையாது. காரணம் அங்கே இடம் இல்லை. நீங்க ஆனா என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்பு தன்னை மதிவதனி வருகின்ற பொழுது இதே மாதிரி முழக்கமிட்டார்கள், அபியூசிவா பேசினாங்க. ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்க தோழர்கள், திமுக தோழர்கள் பேச வருகின்ற பொழுது இந்த மாதிரி கத்துவது, கூச்சலிடுவது, அதை வைத்து ஆட்டத்தை கலைப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக நான் வெளியில வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தால் கலைஞரின் கோடானு கோடி உடன்பிறப்புகளின் நூற்றுக்கணக்கான தமிழ்நாடு முதலமைச்சருடைய போர்ப்படை தளபதிகள், இந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர இங்க நூற்றுக்கணக்கில் வந்து வெளியில நின்றுட்டாங்க, எனக்கு தெரியாது. நூற்றுக்கணக்கில் அவங்க வெளியில நிற்கிறாங்க, எனக்கு தெரியாது. நான் இந்த கண்ணியமற்ற நடந்து கொண்டக்கூடிய பாஜகவினர் மத்தியில அறிவார்ந்த வாதத்தை நீங்க வந்து என்ன சொல்றது, ஏதோ ஒன்றிற்கு முன்னால் வந்து முத்துக்களை இறைக்காதீர்கள் அப்படின்னு வேதத்துல ஒரு வசனம் உண்டு. அந்த மாதிரி நான் இந்த பாஜக கூட்டம் இருக்கக்கூடிய இந்த அவையில என்ன வாதத்தை வைத்தாலும் என்னை அவர்கள் பேச விட போவதில்லைன்னு தெரிஞ்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான உடன் பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள். இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தவங்க வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். நாங்க எந்த விதத்திலையும் அராஜக போக்கையோ அல்லது ஆணவ போக்கையோ இதை பேசல. நின்று முறையாக ஒழுங்காக நின்று முழக்கமிட்டு எங்களுடைய பலத்தை இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனோ, இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க ஏதோ இந்த பிரச்சனை வந்த பிறகு வந்தவர்கள் அல்ல. இவர்கள் பல மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி தொடங்கிய சில நிமிடங்களில் இங்கே வந்து காத்திருந்தவர்கள், உள்ளே இடமில்லை என்ற காரணத்தினால வெளியில் காத்திருந்த போவர்கள் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு வரட்டும், நாங்கள் அவங்களோட எங்களுடைய முழக்கத்தை எழுப்பிட்டு, அமைதியான முறையில் முழக்கத்தை எழுப்பிட்டு நாங்கள் கலைந்து செல்ல போகிறோம். இனி பாஜக காரங்களோ தாவேக்காவினரோ
இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு வெல்லட்டும் வெல்லட்டும் திராவிடம் வெல்லட்டும் ஓங்கட்டும் ஓங்கட்டும் பெரியார் புகழ் ஓங்கட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே திமுக கழகம் வெல்கவே வெல்லட்டும் வெல்லட்டும் திமுக கழகம் வெல்லட்டும் ஓங்கட்டும் ஓங்கட்டும் திராவிட மாடல் ஓங்கட்டும் மலரட்டும் மலரட்டும் திராவிடம் 2.0 மலரட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் கலைஞர் வெல்க வெல்க வெல்கவே தலைவர் ஸ்டாலின் வெல்கவே வீழட்டும் பாசிச பாஜக வீழட்டும் 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 அராஜக பாஜக வீழட்டும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.